வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்குது. ஸோ 9ல் இருக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வளர்ச்சியை கொடுப்போம்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பட் இருந்தால் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்டெப் எடுப்பீங்க. அதுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சில பேர் வந்து கொஞ்சம் அதீதமாக வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதே நேரத்தில் வந்து இரண்டாம் அதிபதி, ஸோ ரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் வந்து சுக்கிரன் ராகு இருக்கிறது. குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், ஒரு எமோஷன்ஸ், பெண்கள் வந்து கொஞ்சம் எமோட்டாய் பேசுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ல் இருக்குது. ஸோ 3, 7 என்பது காம திரிகோணம்ன்ற ஒரு வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களில். ஏன்னா அது செவ்வாய்ங்கும் போது கொஞ்சம் அதீதமான ஒரு விஷயங்களை காட்டும். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து 4ஆம் அதிபதியும் 7ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், 3ஆம் அதிபதி குடும்பம் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கலாமா, இல்லை இந்த சொத்தை டிஸ்போஸ் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா வந்து ஒரு 8ஆம் அதிபதியாக வரனால ஒரு டென்ஷன் இருக்கும். ஐயோ இந்த சொத்தை விற்றுலாமா, அது பண்ணிடலாமா, இதை பண்ணிடவான்னு நிறைய டென்ஷன்ஸு, எமோஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 3, 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பார்ட்னர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இடமா பேசுவாங்க. ஏதாச்சும் நம்மளுக்கு கோவம் வர மாதிரி, டெம்ப்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தாயாரும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து நமக்கு எமோஷனாக ஏதாச்சும் இடமா பேசுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது தேவையில்லாத தர்க்கங்கள் பண்ணுவாங்க. ஸோ வக்கரமாக இருக்கலாம், கொஞ்சம் வந்து அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி வந்து ஓகே தான். மற்றபடி தொழிலாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போதும், என்னடா நம்ம நினச்ச மாதிரி இல்லையே, கொஞ்சம் வந்து வேகமாக போக மாட்டேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சனி வக்கரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவி உறவு. ஸோ கணவன் மனைவி உறவு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி இருக்கும்போது கணவன் மனைவினோட நிறைய பேராசை வருவதற்கான வாய்ப்பில் நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அதீத பேராசையால் கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் வந்து அந்த பேராசையினால தான் பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியடில் வந்துடணும், சீக்கிரமாக வரணுன்றதை கடன் கொடுத்து இதை போட்டு வந்து அடுத்தடுத்து பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கடனே ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். எப்படி இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, அதெல்லாம் நான் நிறைய அடிபட்டிருக்கேங்க. அதனால தான் வந்து இந்த அடிப்பட்டதுனால வந்து அந்த வலி ரணம்னா என்னென்னு தெரியும். ஏன்னா வந்து அந்த கடன் அடைக்கிறது ஒரு 5 வருஷம் போராடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து எது செஞ்சாலும் நம்ம ஓன் மணிக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. கடன் வாங்கி அது கட்ட முடியல, அது ஆயிடுச்சு இதாகிடுச்சுன்னு சொல்லி டென்ஷன் ஆகாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. அதுவும் வந்து நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கான எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தி இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அதுவும் 8ல் வந்து பார்த்திங்கன்னா 2, 8 அதிபதியான சுக்கிரன் ராகுவோட இருக்கும்போது கொஞ்சம் தாத்தா வகையான சொத்துக்கள் விஷயங்களோ ஏதோ ஒரு விஷயத்தாக வந்து பேசுகிறது, கொஞ்சம் எமோஷனாகி பேசுகிறது, பெண்கள் கொஞ்சம் எமோட்டாக வருது, இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பெண்கள்கிட்ட ஆண்கள் பேசும்போதோ சரி ஏதோ ஒரு நேரம் சரியில்லை, நமக்கு கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணுன்றதை நீங்கள் வந்து அந்த மாதிரி நினச்சிக்கணும். அதே அந்த பெண்களாக இருந்தீங்கன்னா இதே வந்து கன்னிராசி பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகும். பேராசையை உண்டு பண்ணும். அதுதான் விஷயமே. நிறைய எதிர்பார்த்தேன், அது நடக்கலை அப்படிங்கும்போது அந்த ஒரு எமோஷனை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி குரு பார்க்கும்போது நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய பெரிய அளவில் சாதிக்கணும், அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவோட் ஆகிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா காசு விட்றது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதே வந்து ஒரு லெவலுக்கு மேலே நிறைய சம்பாதிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் காசு சம்பாதிக்கணும். இது நான் சொல்ல, கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு லெவலுக்கு மேலே சம்பாதிக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் சேவிங்ஸாக வச்சுக்கிட்டு அதை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பண்ணுமே ஒழிய தேவையில்லாமல் நிறைய கடன்களை வச்சு நகைகளை வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுனால ஒன்றும் இல்லை. அதோட வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வேலைக்கு போகிறது வந்து மானக்கேடோ. ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே வந்து ஒரு சில ஃபேமிலிஸில் வந்து அது வந்து ஒரு மானக்கேடோ. ஐயோ வேலைக்கு இன்னொருத்தட்ட போய் என் பிள்ளை கை கட்டி நிற்கணுமா, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு அனுபவங்க. அவன் காசுலேயும் வேலை கற்றுக்கிறான்னு பாருங்கள். யாரோ ஒருத்தன் வந்து வேலைக்கு வச்சுக்கிறான், அவனுடைய சம்பளம் கொடுத்து அவனுக்கு வேலையும் கற்றுக் கொடுக்குறான் போது அவன் ஸ்கில்ட் ஆவான். ஸோ அதனால் வந்து
ஒரு பெரிய லெவலில் வருவதற்கு நம்ம வந்து இந்த மாதிரி அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா வேலைக்கு இப்போ அனுப்புங்க, அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுங்கன்றதான் உண்மையான விஷயம். ஸோ பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு தான் இந்த வாரத்தோடைய ஒரு மெயினான விஷயம் சொல்லிட்டு, இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரம் சிறப்பாக இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.